கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள அப்படியே உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது. நமக்கு வேணும்னா நம்ம உறுதியோட செய்யணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கும்போது நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். ஒரு கிராமத்துல ஒரு 10 வயசு பையனும் சின்ன 6 வயசு பையனும் நண்பர்களா இருந்தாங்க. இவங்களுக்கு வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் நம்ம போகாத இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பூக்களையும் பூச்சிகளையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப தூரம் போய் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு 10 வயசு பையன் அங்கே இருந்த கிணத்துக்குள்ள வழுக்கி விழுந்துட்டான். சுற்றி யாருமே இல்லை. இந்த 6 வயசு பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி ஓடி தேடினா ஏதாவது உதவிக்கு இருக்குமான்னு. அந்த 10 வயசு பையனுக்கு நீச்சல் தெரியாது. தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு வாளியும் கயிறும் இருந்தது. இந்த பையன் அதை தூக்கிட்டு ஓடி போய் கிணத்துக்குள்ள வாளியை விட்டுட்டு தன்னுடைய நண்பனை அந்த வாளியை பிடிக்க சொன்னான். கஷ்டப்பட்டு அவனை வெளியே எடுத்துட்டான் இந்த கிணத்துலேருந்து. ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்த 2 பேரும் சொன்னாங்க. ஊர்ல இருக்கிறவங்க யாருமே நம்பல. எல்லாருமே அந்த குட்டி பையனை கேலி பண்ணாங்க. அப்ப ஒரு பெரியவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரு, நான் இந்த பையனை நம்புறேன் அப்படின்னு. ஏன்னா சுத்தியும் உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவன் தன்னுடைய முழு பலனை போட்டு தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்துல காப்பாத்திருக்கான். பார்த்தீங்களா, நம்ம முடிவு எடுத்துட்டா போதும், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யலாம். அதுக்கு நம்ம முழு பலனையும் போடணும். கடவுள் மேல நம்பிக்கையும் இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.